இந்திய அரசியலமைப்பு சட்டம். இந்த சட்டம் ஜனவரி 26, 1950 தான் நடைமுறைக்கு வந்தது. இது ஃபஸ்ட்டு 1929 லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது. அதனைத் தொடர்ந்து 1930 ஜனவரி 26 முழு சுதந்திர நாளாக கொண்டாடினாங்க. இந்த இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை அது மூலயமா உருவாக்கியிருப்பாங்க. அது எப்போன்னா 1946 அந்த திட்டத்தின் கீழே அமைச்சரவை தூதுக்குழு அமைச்சிருப்பாங்க. அது மூலியமாக தான் இந்திய அரசியல் நிர்ணய சபை இந்திய அரசியலமைப்பு உருவாக்கியிருக்கோம். அதில் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க. அதில் 292 பேர் மாகாண பிரதிநிதிகளாகவும் 93 பேர் சுதேச அரசுகளோட நியமன உறுப்பினர்களும், ஒரு பேர் பாலுசிஸ்தீன சார்பிலையும், 3 பேர் மாகாண முதன்மை ஆணையர்கள் சார்பிலையும் மொத்தம் 389 உறுப்பினர்கள் இதில் இருந்திருப்பாங்க. இதோட ஃபஸ்ட்டு கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடந்திருக்கும். அதோட தலைவராக யார் இருந்திருப்பாங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா. இவங்க தற்காலிக தலைவர்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் 1946 டிசம்பர் 11 அந்த கூட்டத்தில் தலைவராக ராஜேந்திர பிரசாத் இருந்திருப்பாங்க. இவங்கள தான் நிரந்தர தலைவர்னு சொல்லியிருப்பாங்க. இதோட துணைத் தலைவர் யாருன்னா HC முகர்ஜியும் VT கிருஷ்ணமாச்சாரியும். இந்த கூட்டத்தொடர் மொத்தம் 11 அமர்வுகள் 166 நாட்கள் நடைபெற்றிருக்கும். அதில் 2473 திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டிருப்பாங்க. அது மூலயமா எழுதி முடித்ததில் முகவுரையில் 22 பாகங்களும், முகவுரை 22 பாகங்கள், 395 சட்டப்பிரிவுகள் மற்றும் 8 அட்டவணைகள் இருந்திருக்கும். இது 1949 நவம்பர் 26ஆம் தேதி இந்திய அரசியலமைப்பை ஏற்றுக்குருவாங்க. அது நடைமுறைக்கு வந்தது எப்போன்னா 1950 ஜனவரி 26. அந்த நாளை தான் நம்ம இந்திய குடியரசு தினமாக கொண்டாடுறோம்.